விவசாய தோழர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம டாக்டர் விவசாயம் நாற்று பண்ணையில தான் இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களும், செண்டுமல்லி, சாமந்தி போன்ற மலர் பயிர்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தரமான முறையில உற்பத்தி செய்து தமிழகம் முழுவதும் விநியோகம் செஞ்சுட்டு இருக்கோம். சார், இந்த குழித்தட்டு இப்ப பாக்குறோம். இந்த குழித்தட்டுல மண் எப்படி சார் ரெடி பண்றீங்க? ஏதாவது உரங்கள் கொடுக்குறீங்களாங்க சார்? ஆமாம்மா. இந்த புரோட்ரேவில் நம்ம குழித்தட்டு முறையில் வந்து தரமான நாற்று உற்பத்தி பண்ணுறோம்னு வச்சுங்களேன். இது வந்து தக்காளி நாற்று. இது வந்து ஒரு 7லேருந்து 8 நாள் ஆகும். இந்த மீடியா ரெடி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பப்பாளிக்கு எப்படி மீடியா ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இது பண்ணுறோம். ரா கோக்கு பிட்டு, செம்மண், மண்புழு உரம், சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா, பாஸ்போ பாக்டீரியா, இது மாதிரி இயற்கை உரங்கள்லாம் கலந்து அதில் வந்து மக்கிய தொழு உரமும் கொடுக்குறோம், மாட்டு சாணமும் கொடுக்குறோம். அதை வந்து அப்படியே மெக்க வச்சு அதில் தான் இந்த எடுத்து போடுறோம். பப்பாளிக்கு வேற மீடியா, தக்காளி கத்திரிக்காய்க்கு வேற மீடியா கிடையாது. சேம் மீடியா தான் பண்ணுறோம். அதனால வந்து ரொம்ப நல்லா நாற்று வரும். நல்லா தண்டு வளர்ச்சி நல்லா வரும். நாற்று கொடுக்கும்போது ஒரு தரமான நாற்று கொடுத்தோமா அதோடைய விளைச்சல் நல்லா இருக்கும். தக்காளியை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாளைக்கு நாற்று வந்து நடவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு 21லேருந்து 30 நாள் நாற்று நடவு பண்ணணும். ஓகே, இது எத்தனை நாள்? இது வந்து ஒரு 7லேருந்து 8 நாள் வரும். ஏன்னா ஒரே நாள்ல முளைக்கு போறது கிடையாது. 7லேருந்து 8 நாள் வரும். 21 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ள நடவு பண்ணிடணும். அப்போ வந்து நல்ல ஒரு செடி வந்து நல்ல உயரமா வரும். நல்ல தடிமனா செடி வரும். நிறைய கிளைகளோட வரும். நல்ல மகசூலுக்கு வந்து வழிவகை செய்யும். எல்லா நாற்றுமே கத்திரிக்காய் எடுத்தாலும் கத்திரிக்காய் வந்து 21லேருந்து 30 நாளைக்குள்ள நடவு பண்ணலாம். இப்போ நம்ம இன்னொன்று வச்சுக்கிறது மிளகாய் வச்சிருக்கிறோம். மிளகாயும் அதே போல 30 நாளைக்குள்ள நடவு பண்ணலாம்.